4 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா யார் தெரியுமா சிஎம் கேண்டிடேட்டா இருந்திருப்பாரு? நம்ம அண்ணாமலை தான்ப்பா இருந்திருப்பாரு. இப்படிதாங்க துக்ளக் பத்திரிகையோட ஆசிரியரான குருமூர்த்தி அவர்கள் பெரிய ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வருஷம் வருஷம் பொங்கலுக்கு ஒட்டி இந்த துக்ளக் விழா நடக்கும். இந்த விழால அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த வருஷமும் இந்த விழா நடந்திருக்கு. இதுலதான் குருமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற பிளான்ல இருந்தாரு. அப்ப போய் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க யார சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரஜினி அவர்கள் என்ன சொன்னார்னா, நான்லாம் இருக்க மாட்டேன்ப்பா, இந்த ஒரு விஷயத்துக்கு கரெக்டான ஆளு அண்ணாமலை அவர்கள் தான், இவர் தான் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் என்ன சொன்னேன்னா, அண்ணாமலையா, இவரை ஒரு தடவை 2 தடவை டிவில பார்த்திருக்கேன், இவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ரஜினி என்ன ரிப்ளை பண்ணாருன்னா, இல்ல இல்ல இவர் தான் சரியான ஆளா இருப்பாருன்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் சொன்னாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்காருங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டவனே இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஓ இதனாலதான் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒருவேளை ரஜினி கட்சியில இணையலான்னு வந்தாரோ, ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்றதுக்காண்டிதான் உடனே பாஜக இணைஞ்சிட்டாரோ, இதுதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம குருமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இப்ப பாஜக தமிழகத்துல ரொம்பவே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். இவர் கடினமான உழைப்பை போட்டு இந்த அளவுக்கு கட்சியை கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வராம இருந்திருந்தாருன்னா நிம்மதியா இருந்திருப்பாரு. இப்ப நிம்மதியை இழந்து அந்த அளவுக்கு கட்சிக்காண்டி பாடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால பாஜக அண்ணாமலை அவர்களை சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. உடனே பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி நடந்த இன்னொரு விஷயம் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி துக்ளக் விழால தான் ஒரு தடவை சோ அவர்கள் சொல்லியிருப்பாரு, 2014 பிரதமர் மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மோடியை பிரதமர் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா, அதுக்கப்புறம் பாஜக எங்கேயோ போயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பிரதமர் மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அந்த வேட்பாளரை மாத்துறதுக்கான வாய்ப்பே வரல. இன்னுமே பிரதமர் மோடி தான் பிரதமரா இருந்துட்டு இருக்காரு. அதனால இப்ப என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, அதே மாதிரி குருமூர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களை சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணா இதுவும் வேற லெவல்ல இருக்கும், நல்ல ஒரு யோசனை தான் குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா இதெல்லாம் பொய்ப்பா, குருமூர்த்தி அவர்கள் வேணும்னே பொய் சொல்றாரு அப்படின்னா ஏன் இதுக்கு முன்னாடி அவர் சொல்லல, 4 வருஷமா ஏன் இந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு முன்னாடி இந்த ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்கலாம்ல. இதுக்கான காரணம் என்னன்னா, 2024 தேர்தல் வருது இல்லையா, அந்த தேர்தலில் நிறைய வாக்குகளை வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பொய் சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரிலாம் சொன்னா ரஜினி ஃபேன்ஸ் நிறைய பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஓட்டுக்களை வாங்குறதுக்காண்டி தான் பொய் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே ரஜினி அவர்கள் சொன்னாரா இல்லையா அப்படின்றது ஆண்டவனுக்கு தாங்க வெளிச்சம். இப்ப ரஜினி அவர்களே முன் ஆமா நான் அப்படிதான் சொன்னேன், அண்ணாமலை அவர்களை தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்ல சொல்லாம விட்டுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இது உண்மையா பொய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாம போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.